வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார டீச்சிங் எபிசோட நான் பார்க்கவிருப்பது அந்த இசையில பல கதவுகளை திறந்து இசையின் ஒரு தலை வாசலை காண்பித்த ஒரு அற்புதமான பாடல்னு சொல்லலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து வந்த பூங்கதவை தாழ்த்திரவாய் 1980 பிரபலமான ஒரு பாடல். இன்னைக்கு வரைக்கும் இல்ல, என்னைக்குமே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இசைஞானி இளையராஜாவின் அற்புதமான இசை, கங்கை அமரனின் அழகான வரிகள், தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணின் அவர்களின் காந்தர்வ குரல் அப்படின்னு சொல்லலாம். பாரதி ராஜாவின் டைரக்ஷன். படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் பாடலை பத்தி வரலாம். நிழல்கள் திரைப்படம் 1980 வெளிவந்த திரைப்படம். அந்த இளைஞர்கள் மத்தியில நடக்கக்கூடிய போராட்டங்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள், இதெல்லாம் பறைசாற்றிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். படம் கமர்ஷியல் லெவல்ல ஹிட் ஆகவே இல்லை, தோல்வி அடைந்த படம் தான் அது. மணிவண்ணன் தான் அந்த படத்தோட கதை. திரைக்கதை எழுதி இயக்கியிருந்தார் திரு பாரதி ராஜா. படத்திற்கு வெற்றி பெறாவிட்டாலும் வணிக ரீதியாக அவார்ட்ஸ் படம் நிறைய வாங்கிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழக திரைப்பட அரசு விருதுகள்ல சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது இளையராஜா அவர்களுக்கும், சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது திரு எஸ்பிபி அவர்களுக்கும் கொடுத்தாங்க. அது எல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியால அந்த இந்தியன் பெனோரமா செக்ஷன்ல இதுவரைக்கும் 2 திரைப்படங்கள் தான் திரையிடப்பட்டிருக்கிறது. ஒன்று தூரத்து இடிமுழக்கம், இன்னொன்று நிழல்கள். இந்த திரைப்படம் இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கி குவித்த ஒரு திரைப்படம். மத்தியானத்து அந்த காலத்து தூர்தர்ஷன்ல இந்த திரைப்படம் போட்டிருந்தாங்க, நாங்கெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அழகான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். சரி, பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இசைஞானி இளையராஜாவா இருக்கட்டும், இல்ல கங்கை அமரனா இருக்கட்டும், பாரதி ராஜாவா இருக்கட்டும், அப்புறம் படத்தில் நடித்த சந்திரசேகர், ரவி, இவங்க எல்லாம் ராஜசேகர், இவங்க எல்லாமே இளைஞர்கள் தான். அதாவது திரையுலகத்திற்கு புதுசா வந்தவங்க ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. அதெல்லாம் தான் இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லணும். நம்ம பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பூங்கதவை தாழ்த்திரவாய் அப்படிங்கிற ஒரு அழகான காதல் சுவடுகளை கவிதையாக கொடுத்த ஒரு பாட்டு கொடுத்திருந்தார் இளையராஜா. பொன்மாலை பொழுது அப்படிங்கிற ஒரு அழகான பாடல், ஒரு இளைஞனோட ஒரு கற்பனை கவிதை அது அப்படின்னு சொல்லலாம். மடை திறந்து தாவும் நதி அலைனான் அப்படின்னு ஒரு இளைஞனோட, அந்த இசை கலைஞனோட அந்த கனவுகளை கூறிய ஒரு அற்புதமான பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு இந்த படத்துல. அது கட் பண்ணிட்டாங்க, எஸ் ஜானகியோட சோலோ கட் பண்ணிட்டாங்க. அதே பாடலை மெட்ட தெலுங்குல சிதாரா அப்படிங்கிற படத்தை இசைஞானி யூஸ் பண்ணிட்டாரு. அந்த பாடலுக்கு எஸ் ஜானகி அவர்களுக்கு சிறந்த பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. பூங்கதவை தாழ்த்திரவை பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இது, ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சொல்றாரு. அதாவது ரவி தான் பேர், அப்புறம் தான் நிழல்கள் ரவி அப்படின்னு பேர் மாறிச்சு. ரவி அந்த கதாநாயகனும், ராது அந்த கதாநாயகியும், அவங்க அவங்களோட டூயட் சாங் இது. அவங்க பேசுறதை காட்டணும், பாடுறதை காட்டணும், சுற்றி உள்ள இயற்கை பேசணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி ராஜா. இளையராஜா அந்த சிச்சுவேஷன் மனசுல வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது அவங்க 2 பேர் பாடுறாங்க பேசுறாங்கிறத விட அருகில் உள்ள அந்த ஒரு மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், பூக்களா இருக்கட்டும், நதிகளா இருக்கட்டும், அலைகளா இருக்கட்டும், காற்றாகவே இருக்கட்டும், அது எல்லாமே சேர்ந்து பேச வச்சாரு இந்த பாட்டுல. அதுதான் அந்த பாட்டோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோடனே அந்த ஒரு சிங்கிள் வயலில் ஆரம்பிக்கும், பல கதவுகள் திறந்துகிட்டே வரும். எப்படா அந்த கதவு திறக்கிறது நிக்கும்னு பார்ப்போம். கடைசியில டாம்னு ஒரு ட்ரம்ஸ் கிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆர்ப்பரிச்சு முடிப்பாரு. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீணையை விட்டுருப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளூட், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிங்கிள் வயலின். இந்த பாட்டுல இந்த இசை கருவிகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கை குலுக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த பாட்டோட இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். சரணத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மங்களவாதியத்தை முழங்கிருப்பாரு. நாதஸ்வரம் தவிர அடிச்சதுக்கு அப்புறம் சின்ன பாஸ், அதுக்கப்புறம் உமாரமணன் ஆரம்பிப்பாங்க. நீரோட்டம் அப்படின்னு, நீரோட்டம் மாதிரி தெளிவான ஒரு குரல் உச்சரிப்பு அப்படின்னு சொல்லலாம். உமா ரமணனோட அந்த ஒரு அழகான ஒரு குரல். தீபன் சக்கரவர்த்தி கேட்கவே வேண்டாம். அது இயேசுதாஸ் பாடலாம் நிறைய பேர் நினைச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அவ்வளவு ஒரு சாஃப்டான வாய்ஸ், எவ்வளவு அழகா பாடியிருந்தார் இந்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். கங்கை அமரன் வந்த புதுசு இளைஞர், அவ்வளவு அழகா, அதாவது பூங்கதவை தாழ்த்திரவாயிலிருந்து கடைசி லைன் வரைக்கும் இந்த பாடல் முழுக்க கவிதையால ஆர்ப்பரித்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். கங்கை அமரன் இளைஞர்கள் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே படை திரண்டு வந்த ஒரு காலகட்டம் 1980. நிச்சயமா அவங்க அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னி வரை நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய அந்த திரைப்படத்தின் மேல் உள்ள அந்த ஒரு ஆர்வத்தை, அந்த ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான ஒரு காதல் பாடல், எந்த விரசமும் இருக்காது. அதுவும் சேலஞ்சிங்னா உச்சரிப்பு ரொம்ப சேலஞ்சிங், அந்த பிரெத் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்ல முடிக்கிறப்ப அந்த ஹார்மோனிஸ்லாம் இருக்கு. அது இவங்க முடிக்கிறப்ப ஆரம்பிக்கணும், அவங்க ஆரம்பிக்கிறப்ப முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் முழுக்க இசை கருவிகளாலையும் அந்த குரல்களாலையும் அப்படியே ஆள விட்டு இருந்தார் இளையராஜா. பாடலோட வரிகள் ரொம்ப தெளிவாக புரியும். எல்லா பாடல்களுமே இளையராஜாவோடது. அது இந்த பாடலும் நிச்சயமாக விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பூங்கதவை தாழ்த்திரவாய் இசை உலகத்திற்கு பல கதவுகளை திறந்து வைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனை அப்படின்னு இளையராஜா சொன்ன மாதிரி, இந்த காதல் கீதம் அப்படிங்கிற இந்த காதல் சுவடுகளை பாடறிவோம் படிப்பறிவோம் இப்போது சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னா நிச்சயமாக இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மகளே.